ஹலோ, என் பேர் புவனேஸ்வரி. நான் புதுசாக ஹிந்தி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் ஹிந்தி பேசுகிறது, எழுதுறது சொல்லித்தரப்போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம? ஸ்வர்னா வெவல்ஸ். இப்போ தமிழில் அ ஆ இ ஈ ஃபஸ்ட்டு கற்றுக்கிறீங்களே, அதே மாதிரி ஹிந்தியில் ஃபஸ்ட்டு அ ஆ இ ஈ. ஃபஸ்ட்டு எழுதுறது ஹிந்தியில் ரொம்ப சூப்பராக ஈஸியாக எழுதலாம். என்னன்னா 3 போட்டு இப்படி ஒரு நடுவில் ஒரு கோட் போட்டுட்டு இப்படி போட்டால் இது அ. இது நெக்ஸ்ட்டு ஆ. அதே மாதிரி தான் இதுவும். இதே மாதிரி 3 போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு இதில் இன்னொரு ஒரு கோடு போட்டால் ஆ. நெக்ஸ்ட்டு ஈ ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன கோடு போட்டு நீங்கள் எஸ் இங்கிலீஷில் போடுவீங்கள, அதே மாதிரி எஸ் சின்னதாக போட்டுட்டு இதில் ஒரு ரவுண்டு கீழே போடணும். அவ்வளோதான். இது இது எப்படி இதே மாதிரி சின்ன ஒரு ரவுண்ட் கோடு எஸ் மாதிரி எழுதி சின்னதாக ஒரு கோடு இது இது எப்படின்னா இதே மாதிரி தான் இதுவும் எழுதணும். சின்ன ஒரு கோடு எஸ் மாதிரி போட்டு கீழே இழுக்கணும். மேலே சின்னதாக ஒரு குக்கி மாதிரி போடணும். அது நெக்ஸ்ட்டு ரொம்பவே ஈஸி. வெறும் 3 போட்டால் போதும். இது என்னது எப்படி வெறும் 3 போட்டால் போதும். இது அடுத்தது அதுவும் 3 மாதிரி போடணும். மேலே ஒரு கோடு. நீங்கள் என்ன ஹிந்தி எழுதினாலுமே மேலே ஒரு கோடு போடணும். அதுதான் ஹிந்தியோட இது. அதே மாதிரி 3 போட்டுட்டு நடுவில் ஒரு கொக்கி மாதிரி வரும். அது அப்புறம் என்ன ஏல சின்னதாக ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு அதே மாதிரி எப்படி ஒரு சின்ன கோடு நடுவில் இழுவு, அப்புறம் ஒரு இது மேலே எப்படி எழுதியிருக்கீங்கள, அதே மாதிரி தான் இது எழுதணும். ஆனால் மேலே ஒரு கொம்பு மாதிரி போடணும். எப்படின்னா இது ஃபஸ்ட்டு எழுதுறீங்க, இது எழுதுறீங்க, இப்படி போடுறீங்க. மேலே இந்த மாதிரி போட்டு ஒரு கோடு போட்டுட்டு மேலே இப்படி போடுறீங்க. இதுதான் அடுத்தது ஓ மேலே ஆ எழுதியிருக்கீங்கள, அதே மாதிரி தான் மேலே 3 போடுறீங்க. இப்படி சின்னதாக ஒரு கொக்கி மேலே இப்படி போட்டு ஒரு கொம்பு போட்டு மேலே இப்படி போடணும். இது இதே மாதிரி தான் இதுவும். 3 போட்டு சின்னதாக ஒரு கோடு போட்டு இதில் ஒரு கோடு போட்டு மேலே இப்படி போட்டு இப்படி ஒரு கொம்பு. இது இதே மாதிரி இதே மாதிரி தான் எழுதணும். இதில் 2 கொம்பு வரணும். ஒரு கொம்பு போட்டால் 2 கொம்பு போட்டால் எப்படி போடணும்? 3 போட்டு இந்த சின்னதாக ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு மேலே 2 கொம்பு. இது இதே தான் இங்கேயும் நான் எழுதித்தரேன். எதுக்காக 2 தடவை எழுதுறேன்னா, ஒன்று புரியலைன்னா இன்னொன்று நான் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும். அதனால் ஒன்று 2 தடவையாக நான் எழுதியிருக்கேன். போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இன்னொரு கோடு போட்டு மேலே 2 கொம்பு. இது அடுத்தது இது ரொம்பவே ஈஸி. சின்னதாக ஆ மாதிரி போட்டு மேலே ஒரு புள்ளி. அவ்வளோதான். இது அடுத்தது அது தெரியும் எல்லாருக்குமே. இது அகன்றத இந்த மாதிரி போட்டு இங்கே 2 புள்ளி, இதே மாதிரி போட்டு 2 புள்ளி. இது நான் இங்கே தமிழில் எழுதுகிறேன். ஆ இ உ இப்போ தமிழில் உங்களுக்கு ஏக்கு இன்னொரு வரும். இங்கே இப்படி இழுப்பீங்க. ஆனால் ஹிந்தியில்
ஐ, ஓ, ஔ, ஓ ஓ வரும். தமிழில் ஓ ஓ வரும், ஆனால் ஹிந்தியில் வெறும் ஓ தான். அதே இது ஔ. அம்மு தெரியும் உங்களுக்கு, அகன்னு தெரியும். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸிங்க கற்றுக்கிறதுக்கு. யார் யாருக்கெல்லாம் பிடிச்சதோ பாருங்கள். இது இப்போ நான் உங்களுக்கு எப்படி கீழே கீழே சொல்லி கொடுத்துருக்கேன். அது இப்போ நேரம் எப்படி கரெக்டாக எழுதணுமோ அது மாதிரி எழுதி ஒன் டைம் எழுதுவேன், பார்த்துக்கங்க. அ, ஆ, இதே மாதிரி தாங்க எல்லாமே. ஆ. நெக்ஸ்ட்டு ஈ, சின்ன கோடு போட்டு எஸ் மாதிரி. இன்னொரு ஈ எப்படி சின்னதாக ஒரு கோடு போட்டு 2 எஸ் மாதிரி போட்டு கீழே இழுத்து மேலே ஒரு கொக்கி மாதிரி போடணும். ஈ. வெறும் 3 போட்டால் ஊ. அதே மாதிரி வெறும் 3 போட்டு ஒரு சின்ன ஒரு கொக்கி போட்டால் ஊ. நெக்ஸ்ட்டு ஏ, இப்படி சின்னதாக ஒன்று ஒரு கோடு இப்படி போட்டால் ஏ. அடுத்தது இதே மாதிரி ஒரு கோடு போட்டு சின்னதாக ஒரு கோடு போட்டு மேலே இப்படி போட்டால் ஐ. நெக்ஸ்ட்டு ஓ. இது 3 மாதிரி அதே மாதிரி தாங்க. எழுதுகிற மாதிரி தான் இதுவும். 3 மாதிரி போட்டு ஒரு கோடு, ஒரு கொம்பு, இன்னொரு ஒரு கோடு, மேலே ஒரு கொக்கி. இது ஓ. இதே இது 2 கொம்பு போடணும். அது என்னாகும்? ஔ. அம், அஹ. ஒரு வார்த்தை இதில் எழுதலை. அது ரொம்ப ரேராக தான் வரும். அது என்னன்னா ரூ. அது ஒன்றுமே இல்லை. இந்த ஊக்கு அப்புறமா இங்கே நடுவில் வரும். இங்கே ஒரு கோடு இப்படி போட்டு இப்படி போட்டு இந்த மாதிரி போடணும். இது ரூ. அவ்வளோதான். இந்த ரூ ரொம்ப ஹிந்தியில் ஜாஸ்தி வராது. அதனால தான் இந்த வேர்டை நான் உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணல. இங்கேயும் அதே மாதிரி நான் எழுதுகிறேன். ஊக்கு அப்புறமா இந்த ரூ. அவ்வளோதான். இது ஜாஸ்தி இந்த ரூ ஆகப்பட்டது ஹிந்தியில் எழுத வேண்டாம். இந்த ஆ இ ஏ அவுல தான் ரொம்ப எழுதுறதுக்கு இருக்கும். இந்த ரூ ரொம்ப ரேராக தான் வரும். அதனால தான் இந்த வேர்டை உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணல.